நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் உடல் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்படவிருக்கும் நிலையில் நடிகர்கள் கார்த்தி, பூர்ணிமா பாக்கியராஜ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, அவரது உடல் எப்போது தகனம் செய்யப்படும் என சொல்லப்படுகிறது? யாரெல்லாம் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்? லாவண்யா 80-90 காலகட்டங்கள்ல மிகவும் முக்கிய நகைச்சுவை நடிகராக இருந்து வந்தவர் நடிகர் கவுண்டமணி. அவருடைய மனைவி சாந்தி நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை உயிரிழந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் நேரிலும் பல்வேறு திரைப்பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நடிகர் கவுண்டமணியினுடைய மனைவி சாந்தியினுடைய உடல் என்பது பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக நேற்று காலை முதல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பல்வேறு திரை பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி வந்தனர். குறிப்பாக நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய், அதே போன்று நடிகர் கார்த்தி, நடிகர் பாக்கியராஜ், பூர்ணிமா பாக்கியராஜ் உள்ளிட்டவர்கள் பல்வேறு பேரும் நேற்றைய தினம் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ச்சியாக அதே போன்று நடிகர் பிரகாஷும் நேரில் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காதல் படங்களுக்கு திரைப்பிரபல படங்களை பொறுத்தவரை காதல் ஜோடிகளுக்கு உதவும் வகையில் நடித்த கவுண்டமணி தொடர்ச்சியாக நிஜ வாழ்க்கையிலுமே காதல் திருமணமானது செய்து கொண்டார். 1963ஆம் ஆண்டு காதல் திருமணம் சாந்தி திருமணம் முடித்த நிலையில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாகவே முக்கிய படங்கள்ல மிகவும் நகைச்சுவை நடிகளாக நடித்து வரக்கூடிய கவுண்டமணியுடைய மனைவி உயிரிழந்தது மிகவும் பெரும் சோகத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இறுதி சடங்கு என்பது, அவருடைய மனைவியினுடைய இறுதி சடங்கு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இறுதி சடங்கு முடிவடைந்தவுடன் இன்னும் சற்று நேரத்தில் சாந்தியினுடைய உடல் என்பது சென்னை பெசநகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.